சண்டைக்கோழி சீரியல் நாளுக்கான எபிசோட்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினி அவங்க குடும்ப ஜோசியருக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஜாதகத்தை எல்லாம் பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த வீட்டோட ஆண் வாரிசுங்க 2 பேரும் 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகணும்னு சொல்லணும். அப்படி பண்ணலைன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும். குறிப்பாக இந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கு ஆபத்து வரும்னு நீங்கள் போய் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜோசியர் வீட்டுக்கு வந்தவுடனே அதை அப்படியே மாற்றி சொல்கிறாரு. இந்த வீட்டில் பெண் பாவம் சூழ்ந்திருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் கெட்டதே நடக்குது உங்கள் வீட்டில். அதனால் உடனே சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும், அதுவும் இன்றைக்கே நடத்தணும். அப்படி இன்றைக்கி நடத்தலைன்னா அடுத்த 48 நாளுக்கு எந்த நாளும் நல்லா இல்லை. அப்படி 48 நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் இன்றைக்கே பண்ணிடுங்க. அப்படி பண்ணலைன்னா இந்த வீட்டோட குடும்ப தலைவியோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்ல இதை கேட்டு நந்தினி ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் விக்னேஷ் ஐஸ்வர்யாவை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போது மகா அங்கே வந்து விக்னேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக உன்னோட பணத்தை கொடுக்குறேன்னு சொல்ல எனக்கு இப்போவே வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் மகா வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களுடைய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. வரும்போது கரெக்டாக நந்தினியும் புலிமுருகனும் பூ பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மகாவோட ரூமுக்கு வராங்க. கதவு தட்டுறாங்க. மகா வந்து ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.